எனி டைம் எப்பயுமே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, நம்ம சேரன் வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க, வாங்க நம்மளை வந்து நம்மளோட பெர்த்துக்கு போகலாம். வெல்கம் பேக் டு விண்டேஜ் இல்லை, நான் விக்னேஷ். ஸோ இப்போ நம்ம எங்கே ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் மாமாவோட வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து எங்கே போகிறோம், ரயில்வே ஸ்டேஷன். ஸோ மதராசப்பட்டினம். ஸோ சென்னை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம், மெட்ராஸ். ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க்குக்காக தான். ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம கம்பெனிலேருந்து கூப்பிட்டாங்க சென்னை. ஸோ அதனால் வந்து சென்னை வந்து கிளம்பி போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் அங்கே ஸ்டே பண்ணி சென்னையை பேஸ் பண்ண வீடியோஸாக இருக்க போகுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கோயம்புத்தூர், ஆமாம் அதுவும் வரும், அந்த மாதிரி வரும். ஸோ 2 ஜானரில் வீடியோ இருக்க போகுது இதுக்கப்புறம். ஒன்று சென்னையை பேஸ் பண்ணி நான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் சுதேஷ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் நம்ம இந்த கொங்கு பெல்ட்டை சுற்றி எடுக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ நம்ம எந்த ட்ரெயினில் போக போகிறோம், இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 10 o'clock ஆக போகுது. 9:45 ஆயிடுச்சுங்க டைமு. எத்தனை மணிக்கு ட்ரெயின்னா 11:30 மணிக்கு ட்ரெயின். என்ன ட்ரெயின்னு பார்த்திங்கன்னா நம்ம கொங்கு பெல்ட்டோட ப்ரெஸ்டீஜியஸ் ட்ரெயின் சேரன் எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி போக போகிறோம். ஸோ சேரன் வந்து 11:30 மணிக்கு வந்துடும். ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ சென்னை வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு அரைவல். இங்கே கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு டிபார்ச்சர் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஷன் போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். புது பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பழைய பஸ் ஸ்டாண்டு போகணுங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 hour ட்ராவல் டைம். டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டர் தான். ஆனால் ரொம்ப நேரம் ஈஸியாக எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும். திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கியாச்சு. லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். லேப்டாப் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா, எங்கள் அம்மா, அப்பா, நாங்கள் எல்லோரும் தான் கிளம்பியாச்சு. நான் மட்டும்தான் போகிறேன். ஆனால் என்னை ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. எவ்வளோதாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா அதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போகணும், ஈரோடு போகிற பக்கம் போகணும். அதில் 16வது கோச் இது. கோயம்புத்தூர் நோக்கி ஒன்று போயிட்டுருக்கு. என்ன ட்ரெயின்னு தெரியல. வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூர் டு எம்ஜிஆர் 20 நிமிஷம் இருக்குங்க இன்னும். எனி டைம் எப்பயுமே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு வந்து போட்டாங்க சேரன் அதிவிரைவு 12674 S6 நம்ம கோச்சு 6. ஓகே, நம்ம சேரன் வந்துட்டாங்க. தலைவன் வந்து நின்ன உடனே ஏறிட வேண்டியது தான். பை பை பை. ஓகே, 22 நம்பர் அப்பர் பர்த். அப்பர் கோச்சில் இருக்கும். 22ஆம் நம்பர் சீட்டு S6 40 ஏறியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கொலீக் வந்து நம்ம ஈரோடில் ஏறுவாருங்க. ஈரோடில் வந்து ஈரோடு ஜங்ஷன் ஏறிட்டோம்னா அப்புறம் நம்ம டேரெக்டாக சென்னை தான். 12 மணி ஈரோடு ஸ்டேஷனில் வந்தாச்சு. நான் ரொம்ப நேரம் ஆச்சு இறங்கி வந்து. ரொம்ப நேரம் ஹால்ட்டு போட்டாங்க இங்கே ஈரோட்டுக்கு முன்னாடி. பெருந்துறை சம்திங் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஹால்ட்டு. மக்களே, ஸோ அவ்வளோதான். பார்த்திங்கன்னா ஈரோடு ஸ்டேஷன் வந்து வந்துருச்சு. நம்ம அஜித் வந்து வந்துடுவார்னு நினைக்கிறேன். பயபலில் எந்த ஏரியான்னு தெரியல. அங்கே வர பிளாக் டிஷர்ட்டு நினைக்கிறேன். ஈரோடு ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா S8 S7 வந்து நிற்கிது சேரன். அவ்வளோதாங்க, வாங்க நம்மளை வந்து நம்மளோட பெர்த்துக்கு போகலாம். ஓகே மக்களே, காலையில் பார்த்திங்கன்னா டைம் வந்து 4:30 மணி ஆகுது. ஸோ காட்பாடியில் வண்டி நின்றுருக்கு. ஒரு 6 மணி 6:30க்கு 6 இல்லை 7 மணி போயிடலாம். இப்போ தான் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணியிருக்கான் ஃப்ரம் காட்பாடி.
வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி நைட் ஏறணும். மார்னிங் வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பிளான் என்ன அப்படின்னா வந்து ரூம் தேடணும். எல்லா விஷயங்களுமே இன்றைக்கி தாங்க புதுசாக. நானும் அஜித்தும் வந்து சேர்ந்து போய் ஃபஸ்ட்டு சென்டரில் இறங்கிட்டு தரமணியில் வந்து ரூம் பார்க்கலான்ட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும். ஸோ அவ்வளோதான் வந்து நம்ம பெரம்பூர் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே கொஞ்சம் ஹால்ட்டு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. கரெக்டாக 7 மணிக்கு தான் கொண்டு விடுவான் போல. 7 ஆச்சு. 7:10 அப்புறம் 7:10 தாங்க கொண்டு விடுவான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சென்ட்ரல்லேருந்து இறங்கிட்டு நம்ம டைட்டில் பார்க்க நோக்கி பயணிப்போம். ஓகே, ஆமாம், இன்று ஒரு பதிவு. வெளியே போயிட்டு நம்ம எதாவது சாப்பிட்டுக்கலாங்க. செம்ம கூட்டமாக இருக்குது. மக்களே, ஸோ இங்கே வந்து ஒரு பஸ் இருக்குது. இதில் போகலாமான்னு பார்ப்போம். ஸோ செட்டில் எங்கே போகிறோம்? திருவான்மையூர். விட்டான் பையன் இறங்கி ஓடிடும். அதில் பாலம்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. அது இல்லை, நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த அவினாசி ரோட்டை தோண்டி போட்ட மாதிரி பூரா தோண்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம திருவான்மையூர் வந்திருக்கோம். கரெக்டாக அக்யூரேட்டாக 1 மணி நேரங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சென்ட்ரல்லேருந்து இங்கே வந்திருக்கோம். பயங்கரமான ஒரு தூக்கம் வந்துட்டு வரவே முடியலைங்க சீட்டில். சரி வாங்க அப்படியே முன்னாடி போகலாம். இங்கே ஒரு தாம்பரம் சொல்லி ஒரு பஸ் இருக்குது. இந்த பஸ்ஸில் போயிருக்கோம். சுத்த முடியாமல் மெலிக்க வேண்டியதாக இருக்குது. ஓவர் வெயிட்டாக இருக்குது. ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை தான் பார்த்துருக்கோம். 2-3 டேஸ்க்கு டெம்பரவரியாக தங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு 350 சொல்லியிருக்காங்க மக்களே. வாஷிங் மிஷின் இருக்குதுன்னு சொன்னாங்க. வெளியே அது அங்கே இருக்குது, முன்னாடி இருக்குது. இதுக்கப்புறம் போயிட்டு இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லொக்கேஷனில் தேடி அங்கே எடுக்கணும் ரூமு. ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சிங்காரை எங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து சிங்கார் சென்னைக்கு வந்துட்டோம். நம்ம கொங்கு பெல்ட்லேருந்து இப்போ இது என்ன ரீஜனல் ப்ரோ வரும்? இது சோழன்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரில, ஷுவர்லாம் தெரில, சும்மா சொல்கிறோம், கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். அதான் இங்கே வந்தாச்சு. டெம்பரவரியாக இப்போதைக்கு ரூம் எடுத்துருக்கு. ஒரு 2-3 டேஸ்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்கே வந்து வேறு ரூம் வந்து நம்ம தேட ஆரம்பிக்கணுங்க. தேடிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அது வந்து எங்கன்னா பார்த்தீங்கன்னா ஐஐடி பக்கத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் நம்ம ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி. ஏன்னா அப்போ தான் போக வர கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இல்லையா? அதனால் வந்து ரொம்ப பக்கமும் வேணாம், ரொம்ப லாங்கும் வேணாம், ஒரு மீடியமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆஃபீஸு இந்த லொக்கேஷனு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் பிடிச்ச மாதிரி இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஸோ மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ல பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நாங்கள் போகிற வரப்பட்டும் உங்களுக்கு தெரிய வரும். இதுக்கப்புறம் ஃபர்தராக நெக்ஸ்ட்டு அந்த ரூம் தேடுறப்போட வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் கண்டினியூஷனாக பார்ப்பீங்க. ஓகே, டாடா, பை.